வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல பார்த்தாலே நாக்கு ஊறுதா. இந்த கருணக்கிழங்கு எப்படி முருவலா வறுத்து எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அமெரிக்கால ஃப்ரெஷ்ஷான கருணக்கிழங்கு சீசன் டைம்ல தான் கிடைக்கும். சின்னதா ஒண்ணு வாங்கி வந்திருக்கு. அதை வந்து நல்லா தோல் சீவிட்டு இந்த கணத்துல கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொதிக்கிற தண்ணியில 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கட் பண்ணி வச்சிருக்க கருணக்கிழங்க போட்டு 1/2 வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா திக்கா கரைச்சி வச்சிருக்க. அந்த தண்ணியை ஊத்தினா போதும், வேற எதுவும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்தாதீங்க. இப்ப இதை நல்லா கலந்து விட்டு பேஸ்டா எடுத்துக்கலாம். நான் 1/4 கிலோ கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த மசாலா போதுமானதா இருக்கும். இப்ப இந்த மசாலாவில் இந்த கருணக்கிழங்கு நல்லா அப்ளை பண்ணி 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இந்தியால நம்ம ஊர்ல சாப்பிட்டது தான் கருணக்கிழங்கு. 8 வருஷம் கழிச்சு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுறேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரோசன்ல தான் கிடைக்கும். ஆனா டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. இரும்பு தோசைக்கல்ல நல்லா தாராளமா எண்ணெய் ஊத்தி 1 கொத்து கருவேப்பிலை போடுங்க. அப்பதான் நல்லா வெடிச்சு வரும்போது அதனோட வாசனை வந்து கருணக்கிழங்குல இருக்கும். இப்ப வந்து ஊற வச்சிருக்க கருணக்கிழங்கு ஒண்ணா இதுல எடுத்து வச்சிடலாம். தோசைக்கல்ல நல்லா மீடியம் ஃபிளேமை விட லைட்டா ஏத்தி வச்சுக்கோங்க. நல்லா பொன்முருவலா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா 2 பக்கம் திருப்பி போட்டுடலாம். அரிசி மாவு போடுறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா கருணக்கிழங்கு வறுவல் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். புளி தண்ணி ஊத்தும் போது அதனோட ஊரெல்லாம் இருக்காது. டெய்லியும் உங்க வீட்டுல டிஃபரெண்டா சமைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம வாங்க மக்களை யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வறுவலை எந்த சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டா காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் தட்டி விடுங்க மக்களே.